சைந்தவி அலுவலகத்தை விட்டு புறப்பட்ட போதே உற்சாகம் பவித்ராவை தொற்றிக் கொண்டது. சைந்தவி இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கும்? வாசலையே பார்த்து கொண்டிருக்கும். சுட்டும் அதன் சுடர் விழிகளில் சூரிய சந்திரன் மின்ன தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். வீட்டினுள் தனக்கேற்ற விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தாலும் பவித்ரா வாசல் கதவை திறந்தால் வந்திருப்பது அவள்தான் என்று தெரிந்து கொண்டு தலையை வாசல் நோக்கி திருப்பும் புத்திசாலித்தனத்தை அம்மா வியந்து வியந்து பாராட்டுவாள். அந்த வாசல் கதவு தபால்காரர், பால்காரர், சேல்ஸ்மேன் என்று எத்தனையோ பேர்களால் திறக்கப்பட்டாலும் அவள் திறக்கும்போது மட்டும் எப்படி சரியாக யூகித்து வாசலை நோக்கி அவளுக்கு தவழ தெரிகிறது? சில சமயம் பஸ் லேட் ஆனாலும் நேரம் தப்பாத கச்சிதமாக அடிக்கடி வாசலை நோக்கும் பழக்கம் அந்த பிஞ்சு மனசிலே மட்டும் எப்படி பதிந்தது? 10 மாத ஆரோக்கிய குழந்தை சைந்தவி. சுற்று வட்டாரங்களை எல்லாம் அதற்கும் புரிந்து கொண்டு விடும் ஆற்றல். ஆனால் ஒரு உண்மை மட்டும் அந்த பிஞ்சுக்கு தெரியாது. பஸ்ஸில் வந்து கொண்டிருந்த பவித்ராவின் கண்களில் திடீரென்று நீர் திரையிட்டது. இமைகளால் படபடத்து நீர்த்துளையை உள்ளுக்குள் வாங்க முயற்சித்தாள். ஆனால் ஒரு துளி வெளியே தெரித்து விழுந்து அவளுடைய வேதனையை ஊருக்கெல்லாம் தெரிவிக்க முயன்று தோற்று ஆவியாகி மறைந்தது. இன்றைக்கு மனசையே இவ்வளவு சஞ்சலப்படுகிறது? பவித்ரா தன்னையே கேட்டுக்கொண்டாள். அடிக்கடி அடிமனசிலிருந்து மேலெழும்பும் வேதனையா? அந்த உணர்வால் அவள் எப்போதுமே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாள் என்றாலும் இன்றைய சஞ்சலம் சற்று பயத்தையே கொடுத்தது. 3 மாதங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட இதே அளவில் அவள் இந்த மனக்குழப்பத்தை அடைந்திருக்கிறாள். அந்த குழப்பத்திற்கு காரணம் ஒரு பேரிழப்புக்கு பிறகுதான் அவளுக்கு புரிந்தது. அந்த சோகம் நிரந்தரமாகிவிட்டது. இன்றும் அதே மாதிரியான உணர்வு. எத்தகைய இன்னொரு இழப்புக்கு இன்று தான் தயாராக இருக்க வேண்டும் அவளுக்கு புரியவில்லை. உருண்டு விழுந்த கண்ணீர் துளியும் அதைத்தான் சொன்னதா? மனசு படபடத்தது. கடவுளே, என்னுடைய உள்ளுணர்வு சொல்லும் செய்தி என்னை மேலும் வேதனைக்குள்ளாக்க கூடாதே என்று வேண்டிக் கொண்டாள். வழக்கமான வேகத்தில் போய்கொண்டிருந்த பஸ் ரொம்பவும் மெதுவாக போவது போல தோன்றியது அவளுக்கு. ஜன்னல் வழியாக குதித்து ஓடிவிடலாம் என்று கூட யோசித்தது அவள் மனம். அல்லது அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு விரையலாமா? யாருக்கும் ஒன்றும் ஆகியிருக்காது, சும்மா மனசை போட்டு படுத்திக்காதே என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்ல முயற்சித்தாள் அவள். ஆனால் இந்த ஆறுதலையும் மீறி ஆக்ரோஷமான அலையாக ஆர்ப்பரித்தது உள்மனசு. இன்னும் 20 நிமிடம் பயணித்தாக வேண்டும். அம்மாவுக்கு ஏதேனும் ஆகியிருக்குமா? தெருவோர பம்பில் தண்ணீர் எடுத்து வரும்போது கால் இடறி இருக்காது. அப்பாவுக்கு 60 தாண்டிய அவர் அஜாக்கிரதையாக இருக்க மாட்டார். தான் ஆஃபீஸுக்கு போன நாளில் கூட சாலை ஓரமாகவே போய் வந்தவர். தன்னை ரொம்பவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வார். தன் கவனக்குறைவால் பிறருக்கு எந்த துன்பமும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் விழிப்புடன் இருப்பவர் அப்பா. அப்படியானால் சைந்தவி குழந்தைக்கு எதையாவது எடுத்து வாயில் போட்டு கொண்டிருப்பாளோ? பெரியவர்கள் கவனிக்காமல் விட்டிருப்பார்களோ? குழந்தைக்கு சீரியஸ் ஆகி போன பிறகு என்ன செய்வது, ஏது செய்வது என்று புரியாமல் தவித்து மருகி கொண்டிருப்பார்களோ? அந்த சின்ன குழந்தை சொல்ல தெரியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்குமோ? கந்தசஷ்டி கவசம் சொல்ல தொடங்கினாள். காக்க காக்க ஏன் சைந்தவியை காக்க, என் குழந்தையை காக்க. அப்பாடா, ஒரு வழியாக பஸ் அவளுடைய வீட்டு அருகே இருந்த நிறுத்தத்துக்கு வந்து நின்றது. மெதுவாக இறங்குமா. அட, ஏன் இவ்வளவு அவசரம்? பொம்பளை மாதிரியா போகுது? எல்லாரையும் இடித்து தள்ளிக்கிட்டு. மெதுவாமா, நீங்கள்லாம் இறங்கின அப்புறம்தான் பஸ் புறப்பட விசில் கொடுப்பேன். மெதுவா. எதுவும் அவளுடைய காதில் விழவில்லை. பஸ் படிகளிலிருந்து இறங்கினாள். இல்லை, குதித்தாள். தோளில் தொங்கும் கைப்பையை இடது கையால் பற்றி கொண்டு விறுவிறுவென்று நடந்தாள். சூரியன் மறைவதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டிருந்த நேரம். தன்னை அணைக்க வரும் இரவை இளஞ்சிவப்பு வெட்கமாய் வானம் எதிர்கொண்டிருந்தது. அதற்குள் கர்ம சிறுத்தையாக தெருவிளக்குகளும் எரிய துவங்கியிருந்தன. வீடுகளுக்குத்தான் மின்சார சிக்கன உபதேசம், தெருக்களுக்கு கிடையாது. வெளிவாசல் கதவை திறந்ததுமே சைந்தவி என்று அழைத்தபடி உள்ளே நுழையும் பவித்ராவிற்கு அன்று ஏனோ குரலே எழவில்லை. தன் பதட்டம் பெரியவர்களை சஞ்சலப்படுத்தும் என்ற எண்ணத்தால் அவ்வாறு குழந்தையை அழைக்கும் தன் வழக்கத்தை அன்று மாற்றிக்கொண்டாள். திறந்தே இருந்த உள்கதவின் ஓரமாக செருப்பை விட்டவள் உள்ளே தன் பார்வையை ஒட்டினாள். தவழ்ந்து தவழ்ந்து ஓடி வரும் சைந்தவி அன்று வரவில்லை. அப்பாவையும் காணோம். அம்மா சமையலறையில் இருந்த பூஜா அலமாரிக்கு முன்னால் நின்றிருந்தாள். அவள் கண்களில் இருந்து நீர் பெருகி வந்து கொண்டிருந்தது. என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? சைந்தவி எங்கே? அம்மா தடுமாறினாள். திக்கி திக்கி சொன்னாள். பவித்ரா, சைந்தவியை காணோமா? என்ன? அப்படியே பதறி போனாள் பவித்ரா. குழந்தையை காணோமா? தவழும் அந்த குழந்தையால் வாசலை தாண்டி இருக்க முடியாது. அப்படியானால் யாராவது தூக்கி சென்றிருக்க வேண்டும். கடத்தப்பட்டிருப்பாளோ? இருக்காது. அக்கம் பக்கத்து ஃப்ளாட்களில் விசாரித்து விடலாம். அவர்கள் தான் யாராவது கொஞ்சுவதற்காக தூக்கி சென்றிருப்பார்கள். ஆனால் அது அம்மாவுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிந்தால் சொல்லியிருப்பாரே. அழ வேண்டிய அவசியமே இல்லையே.
குழந்தை யார் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருப்பாரே. அப்பாவையும் காணோமே. அப்பா மிச்ச ஃப்ளாட்டில் போய் தேட போயிருக்கார் பவித்ரா. அப்போதைக்கு அப்பா அங்கே இல்லாத காரணத்தை சொன்னால் அம்மா. வாசலில் இருக்கும் வாட்ச்மேன் அவ்வளவு சுலபமாக அந்நியரை உள்ளே விட்டுவிட மாட்டான். ஒவ்வொரு ஃப்ளாட் வாசிகளையும் அவர்களை பார்க்க வரும் உறவினர்கள் நண்பர்களையும் அவனுக்கு நன்றாக தெரியும். புதிதாக யாரேனும் ஒருவர் வந்தால் அவர் போக விரும்பும் ஃப்ளாட்டுக்கு தானே அழைத்து சென்று காலிங் பெல் அடித்து வீட்டிற்குரியவரை வெளியே அழைத்து வந்தவர் அவருக்கு வேண்டியவர் தானா என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னரே மீண்டும் தன் இடத்துக்கு திரும்புவான் அவன். அவனுடைய ஜாக்கிரதையான கண்காணிப்பையும் மீறி யாரும் அந்த காம்பவுண்டுக்குள் சுலபமாக வந்துவிட முடியாது. அப்படியானால் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே தான் சைந்தவி எங்கேயோ இருக்கிறாளா? அன்றைக்கு தன் வாழ்வில் புதிய திருப்பு முனையை சந்திக்க வேண்டிய முடிவை தீர்மானிக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வந்த பவித்ராவுக்கு குழந்தையை காணாத அதிர்ச்சியுடன் ஏமாற்றமாகவும் இருந்தது. அபசகுண அறிகுறியோ? குழந்தையே தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று நினைத்து வந்தவளுக்கு அந்த நீதிபதியே காணாமல் போய்விட்ட பிறகு வழக்கு பொய்த்து விட வேண்டியது தானோ என்றும் தோன்றியது. பவித்ராவின் கல்யாணத்துக்கு மொத்த ஆஃபீஸுமே ஆஜராகி இருந்தது, பரிசு பொருளோடு. அது அந்த ஆஃபீஸின் வழக்கம். கல்யாணமோ வேற எந்த விசேஷமோ எதற்கு போனாலும் ஆஃபீஸில் ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து பரிசு பொருள் வாங்கி தருவார்கள். அதுவும் சஸ்பென்ஸாக இருக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு விழா நாயகர் அல்லது நாயகியின் தேவைக்கேற்ப பொருளை வாங்கி கொடுப்பது அவர்கள் வழக்கம். ஆளாளுக்கு பரிசு கொடுக்கிறேன் பேர் வழி என்று தனித்தனியாக எதையாவது கொடுக்க போக எல்லாமே ஃப்ளாஸ்குகளாகவோ வால் ஹேங்கிங்களாகவோ அமைந்து அதற்கென்று தனியே கடை வைக்கக்கூடிய அளவுக்கு சேர்ந்துவிடும். அதற்கு மாறாக தேவைப்படும் பொருளையே வாங்கி கொடுத்து விட்டால் பயன்படுத்த போகிறவருக்கும் சந்தோஷம், வாங்கி கொடுக்கிறவருக்கும் நிம்மதி. அந்த வகையில் பவித்ராவுக்கு சோஃபா செட் வாங்கி கொடுத்திருந்தார்கள். என்ன பரிசு அவளுக்கு தேவை என்று கேட்டு அந்த பொருளை முதலில் தீர்மானித்து விடுவார்கள். பிறகு ஆளுக்கு இவ்வளவு பணம் போட வேண்டும் என்று கணக்கு சொல்வார்கள். அந்த தொகையை கொடுக்க முடியாதவர்கள் தாம் எவ்வளவு கொடுக்க முடியும் என்று தெரிவித்தால் மிச்ச தொகையை வசதியான பிற நண்பர்கள் பங்கு போட்டுக்கொள்வார்கள். ஆனால் பரிசு பெறுபவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருளுக்கு யார் யார் எவ்வளவு பணம் போட்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. மொத்தத்தில் அலுவலக நண்பர்கள் அனைவருமாக சேர்ந்து வாங்கி தரும் அன்பளிப்பு அது. அவ்வளவுதான். சோஃபா செட்டில் ஒரு டீப்பாயும் இருக்கு பவித்ரா, கார்த்திக் சொன்னான். எதற்காக அதை குறிப்பிட்டு அவன் சொல்கிறான் என்று புரியாமல் அவனை குழப்பத்துடன் பார்த்தாள் பவித்ரா. ஏற்கனவே நண்பர்களின் கேலி பேச்சால் முகம் சிவந்திருந்தாள் அவள். வெளியே நடிப்பாக, போங்க சார், ஏய் சும்மா இருடி என்றெல்லாம் சொல்லி கொண்டாலும் மனசுக்குள் இன்னும் ஏதாவது சொல்ல மாட்டார்களா, இன்னும் கொஞ்சம் கிளுக்கிழுக்க வைக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஏன்னு கேட்கலையே, கார்த்திக் தொடர்ந்தான். ஏனாம், அவன் குறும்பாக என்ன பதில் சொல்ல போகிறானோ என்று எதிர்பார்த்து மனசு குறுகுறுத்தது பவித்ராவுக்கு. நாங்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தால் திரும்பி போகிற வரைக்கும் இந்த டீப்பாயில் டிஃபன் நொறுக்கு தீனின்னு எதையாவது கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானா? நான் நினச்சேன் உங்கள் வீட்டில் தான் கட்டில் இல்லையே, இந்த டீப்பாயை கட்டிலாக பயன்படுத்திக்க முயற்சிக்காதீங்கன்னு சொல்ல போகிறீங்களோன்னு நினச்சேன். ஜனகம் திருமணமான அனுபவ உரிமையில் கிண்டல் அடித்தாள். சீ, சந்தோஷத்துடனும் வைக்கப்பட்டாள் பவித்ரா. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் சொல்லணும். ஸ்டோர் கீப்பர் மணி முன்னால் வந்தான். உங்கள் அட்வைஸ் எல்லாம் என்கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க, என் வீட்டுக்காரர்கிட்ட வந்துடாதீங்க, போலியாக கோபப்பட்டாள் பவித்ரா. அடியம்மா, அதுக்குள்ளே உனக்கு என்னடி இவ்வளவு கரிசனம்? ஜனகம் செல்லமாக பவித்ராவின் கன்னத்தை கிள்ளினாள். அப்போ விடுங்க, உங்கள் நன்மைக்காகத்தான் அவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லலாம்னு பார்த்தேன். மணி திரும்பி கொண்டான். சரி சரி, சொல்லணும்னு வந்தாச்சு, சொல்லிட்டு போங்க, இல்லாட்டி உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வராது என்றாள் பவித்ரா. அப்படி போடு, உன் கோபத்துக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு தானே அர்த்தம். ஜனகம் மேலும் கிண்டல் அடித்தாள். ரைட், இது பவித்ராவோட கணவருக்கு மட்டுமல்ல, கல்யாணமான எல்லா கணவன்மார்களுக்குமே பொருத்தமான பொது அட்வைஸ். அட சொல்லுங்க சார். அதாவது ஒரு நல்ல கணவனுக்கு எது அழகுன்னா மனைவியோட பிறந்த நாளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவளோட வயசை மறந்துடணும். மணி, இந்த அட்வைஸ் எல்லாம் கல்யாணமாகி சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற கணவன்கிட்ட சொல்லுங்க. அக்கௌண்டன்ட் தன் பங்குக்கு கிண்டல் அடித்தார். ஓஹோ, அப்படின்னா 25 வருஷமாக கல்யாண வாழ்க்கை அழுக்கவே இல்லையா உங்களுக்கு? பலவித குரல்களில் கேலி சிரிப்புகள். அதெல்லாம் சரி, ஆனால் பவித்ராவும் அவளோட வீட்டுக்காரரும் இப்போதைக்கு வயசும் பிறந்த நாளும் பற்றித்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்களாக்கும். மீண்டும் கேலி சிரிப்பு. பவித்ரா சிவந்தாள். அந்த சிவப்பு ஒரு அழகுதான். உடலெங்கும் இரத்த திரட்சியில் பரவிய வெக்கம், மெருகூட்டிய அழகு, திருமணம் பேசப்பட்ட ஒரு பெண் பூரித்து காணப்படுவது இதனால்தானோ? ராஜசேகர் ஒரு இன்ஜினியர். புதிதாக துவங்க போகும் தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு சம்பந்தமான முன்னேற்பாடுகளை செய்வது அவனுடைய பணி. ஒரு தொழிற்சாலையின் கட்டுமான பணி வேலைக்கு துவங்கும் முன்னால் இருந்து கட்டி முடிக்கப்பட்டு
காலம் வரை அந்த முழு பகுதியையும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கட்டி போடுவது அவனுடைய பொறுப்பு. எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமும் நிகழ்ந்துவிடாதபடி அவன் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதற்காக அந்த பகுதியில் அவன் ஓய்ச்சல் ஒழிவின்றி சுற்றி சுற்றி வர வேண்டும். நுழைவாயிலில் செக்யூரிட்டி முதல் தொழிற்கூடத்தின் இறுதி பகுதியான ஃபேஸ் ஸ்டோர் வரை இவ்வாறு கட்டுமான பகுதியிலும் அவனுடைய கூர்மையான பார்வை ஊடுருவி பாதுகாப்புக்கு முரணான கலைகளை பிடுங்கி எறிய வேண்டும். தனக்கு கீழே 10-12 கண்காணிப்பாளர்களை அவன் நியமித்திருந்தான் என்றாலும் அவர்களை கண்காணிக்கவும் அவன் அப்படி சுற்றி சுற்றி வர வேண்டியிருந்தது. அதனால் அவன் இயல்பாகவே சோர்வுற்று விடுவான். ஆனாலும் மனசின் வீம்பு, தன்னுடைய பொறுப்புகளை குறையில்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்ற வேகம் அவனுடைய களைப்பையெல்லாம் போக்கிவிடும். கண்டிப்பான பேர்வழி என்பதால் கண்டனத்துக்கும் அவன் ஆளாகி இருக்கிறான். அதாவது அவனுடைய கண்டிப்பால் தம்முடைய நியாயமற்ற சலுகைகளை இழந்தவர்களின் கண்டனத்துக்கு. 28 வயதில் இந்த பொறுப்பும் பதவியும் அதிகாரமும் செல்வாக்கும் பிறர் கண்களில் மணலாக உறுத்தி கொண்டு தான் இருந்தன. ஆனால் வாட விடுமுறை நாளில் மனைவி பவித்ராவின் சந்தோஷத்திற்கு சற்றும் குறைவில்லாமல் நடந்து கொள்வான். வேலை பொறுப்பு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இளமை துடிப்பு புதுமண உற்சாகமும் அவனிடம் குறைவின்றியே இருந்தன. சனிக்கிழமை மாலை வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பினால் குளித்துவிட்டு பவித்ராவுடன் வெளியே புறப்படும் போது அந்த வாரத்து களைப்பெல்லாம் எங்கே போய் ஒளிந்து கொள்ளுமோ அவனுக்கே தெரியாது. அது மட்டுமின்றி சனிக்கிழமை இரவு பவித்ராவை தாம்பத்திய உறவின் எல்லா எல்லைகளுக்கும் அழைத்துச் செல்வான். நிறைவால் கண்களில் நீர் தழும்பும் அவளுக்கு. வெறும் உடல் சுகம் என்றில்லாமல் தன் வேலையின் கடினம், வழக்கமான விடுமுறையை தவிர தன் சொந்த தேவைகளுக்காக விடுப்பு எடுக்க முடியாத பொறுப்பு சுமை என்று எல்லாவற்றையும் விளக்கிச் சொல்லி அவள் எந்த ஏக்கமும் கொள்ள முடியாதபடியும் செய்து விடுவான். என்ன பவித்ரா, புருஷனோட ஜாலியா தேன் நிலவன் எங்கேயும் போகலையா? ஜனகம் கேட்டார். தேன் நிலவன் எங்கேயாவது போனாதானா? இங்கேயே கிடைக்காததா? அங்கே கிடைத்துவிடப் போகிறது. பவித்ராவின் குரலில் எந்த ஏக்கமும் இல்லாதது ஜனகத்திற்கு வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அது சும்மா பள்ளிக்கூட பிள்ளைங்க மனப்பான்மை. பவித்ரா விளக்கமும் கொடுப்பாள். நேற்று டிவியில் நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்தேனே, நீ பார்த்தியான்னு ஒரு பையன் கேட்பான். அடடா, நான் பார்க்கலையேன்னு பதில் சொல்கிற நண்பன் இன்னொரு நிகழ்ச்சியை சொல்லி அதை நீ பார்த்தியான்னு கேட்பான். முதல் பையன் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுவான். அது மாதிரி தான் இதுவும். கல்யாணமாகி ஏதேனும் ஊருக்கு தேனிலவுன்னு போகத்தான் வேணுமா என்ன? எப்படியோ நீ சந்தோஷமாக இருந்தால் சரி, ஜனகம் சிரித்தபடி சொல்வான். ராஜசேகர் காலையில் சீக்கிரமே புறப்பட்டு விடுவான். 8 மணிக்கெல்லாம் சைட்டில் இருக்க வேண்டும் அவன். பவித்ராவுக்கு 9:30 மணிக்கு ஆஃபீஸ். ஆனாலும் தான் முன்கூட்டியே எழுந்து கணவனுக்கு தேவையான டிஃபன் சாப்பாடு எல்லாம் செய்து முடித்து அவனுக்கு டிஃபன் சாப்பிட கொடுத்து சாப்பாடும் கட்டி கொடுத்து வழி அனுப்பி வைத்துவிட்டு தானும் சிற்றுண்டியை முடித்து கொண்டு சாப்பாடு கட்டி எடுத்துச் செல்வாள். இருவரிடமும் தனித்தனியே வீட்டுச் சாவி இருக்கும் என்றாலும் பெரும்பாலும் பவித்ரா தான் முதலில் அலுவலகத்திலிருந்து திரும்புவாள். வந்ததும் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு இரவு உணவு தயாரிப்பில் ஈடுபடுவாள். சில நாட்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு ராஜசேகர் அவளுடைய அலுவலகத்திற்கு போய் அவளை அழைத்து கொண்டு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு சென்று இருவருமாக இரவு உணவை எடுத்துக்கொள்வார்கள். ஆக சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேறிய சந்தோஷத்தில் அணிமுன் போகாதது எதுவும் பெரிய குறையாக தெரியவில்லை பவித்ராவுக்கு. வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் பவித்ராவிடம் சொல்லியிருந்தான். அது அவளுக்கு பிடித்திருந்தது. பின்னாளில் பாதுகாப்பாகவும் அமைந்தது. 1 வருடம் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டவுமாக பொழுது போயிடுச்சு. அவ்வப்போது பவித்ராவின் பெற்றோர்கள் அவளை வந்து பார்த்துவிட்டு போவார்கள். அவர்களை தங்களுடனேயே வந்து தங்கிவிடச் சொன்னான் ராஜசேகர். அவர்கள் சுத்தமாக மறுத்து விட்டார்கள். மாப்பிள்ளை, நான் இன்னும் கொஞ்ச நாளில் ரிட்டையர் ஆகிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக நானும் என் மனைவியும் இங்கே வந்து தங்கிக்கிறோம், சரியா என்று சிரித்தபடி சொன்னார் பவித்ராவின் அப்பா. நான் என் பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு கிரிக்கெட் டீம் ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். உங்களால் அதுகளை சமாளிக்க முடியுமா என்று கேட்டு சிரித்தான் ராஜசேகர். சரிதான், இதுகளுக்குள்ள மேட்ச் ஃபிக்ஸிங் அது இதுன்னு தகராறு வரணும். அதையும் என் அம்மா அப்பா தான் தீர்த்து வைக்கணுமாக்கும் என்று சொல்லி சிரித்தாள் பவித்ரா. மகிழ்ச்சியான 1 வருடம் பவித்ராவுக்கு மனதையும் வயிற்றையும் நிறைவித்தது. இல்லற வாழ்வின் சந்தோஷ பயனாக சைந்தவி இன்முகம் காட்டினாள். குழந்தையின் பெயர் ராஜசேகரின் தேர்வு. கர்நாடக இசையில் பெரிதும் ஆர்வம் கொண்ட அவன் சங்கீதமாக தன் குழந்தையை அழைக்க ராகத்தின் பெயரையே சூட்டினான். அந்த பெயரை சுருக்கவோ சிதைக்கவோ கூடாது என்பது அவன் விதித்திருந்த அன்பு கட்டளை. முழுசாக சைந்தவி என்றுதான் கூப்பிட வேண்டும். செல்லமாக கூட பெயரை சுருக்கக்கூடாது என்று எல்லோருக்கும் சொல்லியிருந்தான். 3 மாத ஓய்வுக்கு பிறகு பவித்ரா வேலைக்கு திரும்ப வேண்டும். சைந்தவியை யார் பார்த்து கொள்வார்கள்? நான் அப்போதே சொன்னேன், கேட்டியா? உன் அம்மாவையும் அப்பாவையும் நம்மோடையே இருக்க சொல்லு. குழந்தைக்கு அவங்கள விட வேறு யார் பாதுகாப்பாக இருக்க முடியும்? ராஜசேகர் அன்புடன் சொன்னபோது அப்படியே நிகழ்ந்து விட்டாள் பவித்ரா.
பவித்ராவின் வீட்டிலிருந்து அவளுடைய அப்பா தன்னுடைய அலுவலகத்திற்கு போய் வருவதாகவும் அம்மா சமையலையும் சைந்தவியும் கவனித்துக் கொள்வதாகவும் ஏற்பாடு. பவித்ரா ரொம்பவும் நிம்மதியாக தன் அலுவலகம் சென்று வந்தாள். அவளுடைய சந்தோஷம் கண்டு மனநிறைவு கொண்டான் ராஜசேகர். ஆனால் விதி அவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த சந்தோஷம் போதும் என்று நினைத்தது போல் இருக்கிறது. தன் ஊழியர்களுக்கு சம்பள பட்டுவாடா செய்துவிட்டு அடுத்த நாள் வேலைகளுக்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பேச வேண்டியவர்களிடம் பேசிவிட்டு புறப்பட்ட போது இரவு மணி 11 ஆகிவிட்டது ராஜசேகருக்கு. மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பி கொண்டிருந்த போது எதிர்பட்ட லாரி அவனை கடுமையாக முத்தமிட அந்த மோதல் தூக்கி எறிந்ததில் சாலையிலேயே தன் இறுதி மூச்சை விட்டான் ராஜசேகர். அவனுக்கு பின்னால் காரில் வந்து கொண்டிருந்த தொழிற்கூட மேலாளர் அதிர்ச்சியுடன் காரை நிறுத்தினார். உடனே ராஜசேகரை காரில் தூக்கி போட்டுக்கொண்டு பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு பறந்தார். பிரயோஜனமில்லை. மோதல் அதிர்ச்சியிலேயே உயிர் போய்விட்டதை டாக்டர் சொன்னார். செய்தி கேள்விப்பட்ட பவித்ரா அப்படியே உறைந்து போனாள். அவளுடைய பெற்றோரும் அழுது அழுது புலம்பி தீர்த்தார்கள். மாப்பிள்ளை உயிருக்கு பதில் எங்கள் இருவருடைய உயிரையும் எடுத்துக்கொண்டிருக்கலாமே. கடவுளே, இந்த சோதனை ஏன்? இந்த வயதில் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துவதில் உனக்கு என்ன சந்தோஷம் என்று மருகி மருகி மாய்ந்து போனார்கள். அவர்கள் மட்டுமா? கலகலப்பாக இருந்த பவித்ராவின் அலுவலகம் கலகலத்து போனது. 15 பேர் கொண்ட அந்த அலுவலகத்தில் சூழ்ந்துவிட்ட வருத்தம், தோய்ந்த மௌனம் புதியது. மேலே சுற்றி கொண்டிருந்த மின்விசிறிகள் கூட தம் கீச் கீச் குரலில் சோகத்தை தான் வெளியிட்டுக் கொண்டிருந்தன. அதில் தாமும் பங்கேற்க விரும்பிய ஃபைல் மற்றும் பிற தாள்கள் மேசை மீது அமர்ந்தபடியே தன் மூளைகளால் பரபரத்து கொண்டிருந்தன. வழக்கம் போலவே எல்லா அலுவலர்களும் வந்து அவரவர் இருக்கையில் அமர்ந்து விட்டார்கள் என்றாலும் வேலையில் மனசே ஓடவில்லை. அது ஒரு சராசரி அரசு அலுவலகத்தின் சோம்பேறித்தனம் அல்ல. இந்த அயர்வின் பின்னணி பவித்ராவின் சோகம். உணர்வுகளை பங்கிட்டு கொள்ள சக அலுவலர்கள் தயாராகவே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்கும் பங்கில் அவர்களுக்கு இழப்பு ஏதும் இல்லை என்றாலும் மனசுக்குள் வருத்தம் மட்டும் குமைந்து கொண்டிருந்தது. நாலாவட்டத்தில் கால களிம்பால் ஆறிப்போகும் வேதனை ரணம். பவித்ராவின் இழப்போ ஈடு செய்ய முடியாதது. மருத்துவத்துக்கோ பிறர் ஆறுதலுக்கோ குணமாகாத நோய் மாதிரி. பவித்ராவின் இருக்கையும் ஆவென மேற்கூறியை பார்த்தபடி வெறிச்சென்றிருந்தது. மேசை மீது ஒரு ஃபைல் பேப்பர் கூட இல்லை. பளிச்சென்று சுத்தமாக இருந்தது, அவளுடைய நெற்றி போல. பக்கத்து சீட் ஜனகம் அடிக்கடி பவித்ராவின் இருக்கையை பார்த்து பார்த்து பெரும் மூச்செறிந்தாள். திருமணமான 1.5 வருடத்தில் இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம்? அது வெறும் அலுவலகம் இல்லை, ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். அலுவலர்கள் எல்லாரும் அவ்வளவு பாசத்தோடு பரிவோடும் பழகி வந்தார்கள். வாக்குவாதம், கருத்து வேற்றுமை எல்லாம் இருந்தாலும் அந்தந்த நேரத்தோடு சரி. உடனேயே அவர்களிடம் சுமூக உறவு பூத்துவிடும். ஒருவருக்கொருவர் போட்டி இல்லை, பொறாமை இல்லை. ஒருவர் வீட்டுக்கு அடுத்தவர் போவதும் ஒவ்வொருவருடைய சுக துக்கங்களிலும் அடுத்தவர் பங்கு கொள்வதும் இயல்பான நடைமுறையாகவே அங்கு பரிமளித்தது. கிட்டத்தட்ட எல்லாருமே சம வயதினர். அந்த குடும்பத்தில் இப்போது நிரந்தர சோகம். கார்த்திக் தான் முதலில் கேட்டான், பவித்ரா, இனிமே என்ன பண்ண போறா? ஜனகம் அழுந்திய சூகத்துடன் சொன்னாள், வேலையை விட்டு விடுவாளேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு குழந்தை தான் முக்கியம். கணவன் இறந்த பிறகு அந்த குழந்தையின் முகத்தில் தான் அவள் தன் கணவனை பார்க்கிறாள். அந்த குழந்தையின் எதிர்கால நன்மைதான் அவளுக்கு முக்கியம். அப்படின்னா வேலையை விட்டுறது சரியானதாக இருக்காதே. தன்னோட அப்பாவுக்கு பாரமாக இருப்பாங்களா? அவரோட சம்பாத்தியத்தில் வாழ நினைப்பாங்களா? எனக்கு என்னமோ சந்தேகமாகத்தான் இருக்குது. பொருளாதாரம் அவளை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை. கணவன் அலுவலகத்திலிருந்து வந்த தொகை அவளை நிம்மதியாக வாழ வைக்கும். அதோட அவளோட பெற்றோருக்கு அவளை தவிர வேறு வாரிசும் கிடையாது. ஆனால் வீட்டிலேயே இருந்து பழைய நினைவுகளையே உழன்று தவிக்கிறதுக்கு பதிலாக வேலைக்கு திரும்பலாம். ஆனால் இந்த சோக அதிர்ச்சியில் உணர்ச்சி வசப்பட்டு வேலையை விட்டுடாமல் அவள் இருக்கணும். அவங்க வேலையை விட மாட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், குழந்தையோட வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் துக்கம்தான் அதிகமாகும். குழந்தையை அம்மா அப்பா பொறுப்பிலே விட்டுட்டு தன்னோட மனமாற்றத்துக்காகவாவது வேலைக்கு வந்து போகத்தான் செய்வாங்க. கார்த்திக் உறுதியாக சொன்னான். ஜனகம் அவனை கூர்மையாக பார்த்தாள். பவித்ரா வேலைக்கு வருவதில் அவளை விட உங்களுக்குத்தான் ரொம்ப ஆர்வம் போல் இருக்கு என்று சங்கேதமாக கேட்டாள். கார்த்திக் அவளுடைய பார்வையை தாங்க முடியாமல் கண்களை சிமிட்டி கொண்டான். சொல்லுங்க கார்த்திக், அவளோட பொதுவான நலத்தை உத்தேசித்து தான் பேசுறீங்களா அல்லது அதுக்கும் மேலேயா? அதுக்கும் மேலே தான், தீர்மானமாக சொன்னான் கார்த்திக். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜனகம், பவித்ராவுக்கு நான் புரியுது கார்த்திக். ஆனால் அந்த அளவுக்கு பவித்ரா தயாராக இருப்பாளா? இது வரைக்கும் இந்த ஆஃபீஸில் நாம் எல்லாம் சகோதர பாசத்தோடு தான் பழகியிருக்கோம். நமக்குள்ள காதல் கல்யாணம்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. இது வரைக்கும் சரிதான். ஆனால் நான் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்க இப்போ ஆசைப்பட்றேன். இப்போதான் அரும்பி இருக்கிற முட்டு அவங்க. கல்யாண வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரத்தில் சிதைஞ்சு போனால் அந்த அதிர்ச்சி அவங்களை கடைசி வரைக்கும் அலைக்கழிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.
தனக்கு ஒரு கணவன் இல்லைங்கிறத விட சைந்தவிக்கு ஒரு அப்பா இருந்து இப்போ இல்லைங்கிற வேதனை மனசை போட்டு குடிஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசுக்கு உங்கள் எண்ணத்துக்கும் ஆதரவு தேடுறதுக்காகத்தான் இப்படி பேசுகிறீங்க கார்த்திக். அவளோட குழந்தை சென்டிமெண்ட் என்ற வீக்னஸை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள ஆசைப்படுறீங்க. அவளுக்கு ஒரு கணவனாக இருக்கிறத விட அவளோட குழந்தைக்கு ஒரு தந்தையாக இருக்க விரும்புகிறதாக சொல்லி அவளோட வாழ்க்கைக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணுறீங்க. அவங்க எந்த அளவுக்கு தன்னோட குழந்தையை நேசிக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். குழந்தைக்கு ஒரு ஆண் பாதுகாப்பு வேணும்னு அவங்க வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் ஆழ் மனசுலேயே அந்த ஏக்கம் இல்லாமல் போகாது. அது மட்டும் அல்ல, எனக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்ததே அவங்களோட கணவர் இறந்த பிறகுதான். அதுக்கு முன்னால் அவங்களோட நீங்களெல்லாம் எப்படி பழகினீங்களோ அதே மாதிரி தான் நானும் பழகி வந்திருக்கேன். உங்கள் எல்லாரையும் போலத்தான் அவங்களோட கல்யாணத்துக்கு போது நானும் சந்தோஷப்பட்டேன், வேண்டிய உதவியெல்லாம் செய்தேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களே நான் காதலிக்கவோ கல்யாணம் செய்திக்க ஆசைப்பட்டதோ இதுக்கு முன்னாலே இல்லவே இல்லை. ஜனகம் அவன் சொல்வதை ஆமோதிப்பதை போல தலையாட்டினான். இந்த 24 வயசுலே அவங்க தன்னோட இழப்புக்கு ஈடு செய்ய இப்போ மனப்பக்கம் இல்லாதவங்களா இருக்கலாம். ரிட்டையர் ஆன அவங்க அப்பா எத்தனை நாளைக்கு தான் ஒரு உறுதுணையாக துணையாக இருக்க முடியும்? அவரே கூட பவித்ராவை மறுமணம் செய்து கொள்ள வற்புறுத்தலாம். அப்போ யாரோ ஒரு 3வது மனுஷன் வந்து சம்பந்தம் செய்து கொள்கிறத விட பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பவித்ராவும் நானும் இணையறதுல எந்த தவறும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமாக அவள் மனசு இன்னொரு கல்யாணத்துக்கு பக்குவப்பட்டு இருக்குமா? இல்லை, நான் அவசரப்படலை. 1 வருஷம் 2 வருஷம் ஏன் எத்தனை வருஷம் வேணும்னாலும் ஆகட்டும், நான் காத்திருக்கேன். என் கூட வேலை செய்கிற ஒரு பெண், என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஒரு பெண், அவளுக்கு ஒரு உதவியாகத்தான் நான் இதை செய்கிறேன். பொருளால் பணத்தால் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது போல உணர்வால் நான் உதவி பண்ண விரும்புகிறேன். என்னை விட அவங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கிற வேறு யாராவது அவங்களை மறுமணம் செய்து கொள்ள விரும்பினாங்கன்னா நான் விலகிக்க தயார். என் கூட வேலை செய்கிற என் தோழிக்கு நான் காட்டுற நட்பு மரியாதை இது. ஜனகம் அவனை பிரமிப்புடன் பார்த்தாள். அவன் பேச்சில் வேகமில்லை. பவித்ராவை மணந்து கொண்டு விட வேண்டும் என்ற துடிப்பில்லை. சராசரியான உதவிக்கரம் நீட்டும் நேசம்தான் இருந்தது. பவித்ராவுக்கும் அவளுடைய குழந்தைக்குமாக சேர்த்து பாதுகாப்பாக இருக்க விரும்பிய பாசம்தான் அவன் பேச்சில் தெரிந்தது. ஆனால் கார்த்திக், இந்த லாஜிக் எல்லாம் பவித்ராவிடம் எப்படி எடுபடும்னு தெரியல. அவள் எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்பா? ஜனகத்துக்கு பவித்ராவின் தரப்பிலிருந்து சிந்திக்க தோன்றியது. எனக்கும் அது சந்தேகமாகத்தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு என்னை ரொம்ப நல்லா தெரியும், பவித்ராவையும் தெரியும். நம்முடைய இத்தனை வருஷ பழக்கத்தில் நாம் குடும்ப ரீதியாகவே பழகிட்டதால ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை எடுத்துக்கிறதுங்கிறது நாம் இயல்பாகவே செய்துக்கிட்டு வர்றது தான். பவித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதால அவங்களுக்கு நிச்சயமான பாதுகாப்பு கிடைக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த என்னோட முயற்சிக்கு உதவுங்க. சரி கார்த்திக், ஜனகம் உறுதியுடன் சொன்னாள். நான் பவித்ரா கிட்ட பேசுகிறேன். அவளுக்கும் அவளுடைய குழந்தைக்கும் உங்களை போன்ற ஒரு ஆண் துணை அவசியம்ங்கிறதை விளக்கி சொல்கிறேன். நான் உங்களை வற்புறுத்தலை. நீங்கள் இன்னும் யோசிங்க, வேண்டிய கால அவகாசத்தை எடுத்துக்கோங்க. என்னை பற்றி மேலும் தீவிரமாக முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சேச்சே, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை கார்த்திக். உங்களோட உதவுற மனோபாவம் இந்த ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ இது ஒரு புது பரிமாணத்திலே இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட இந்த கருத்துக்கு இந்த ஆஃபீஸில் யாருமே எதிராக எதையும் சொல்ல மாட்டாங்கன்னு தான். ரொம்ப தேங்க்ஸ் ஜனகம். அன்று மாலை அலுவலகம் முடிந்ததும் ஜனகம் நேராக பவித்ராவின் வீட்டுக்கு போனாள். ஸ்வர்ணா இவ்வளவு சீக்கிரம் ஆஃபீஸுக்கு வந்ததை கார்த்திக் எதிர்பார்க்கவில்லை. 9:30 என்றால் மிக சரியான நேரத்திற்கே வரும் அவள் அன்று 9:10 வந்துவிட்டாள். கார்த்திக்கின் நேரமும் அதுதான். அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே வீடு அவனுக்கு. 9 மணிக்கு பொடிநடையாக புறப்பட்டானால் 10 நிமிடத்திற்கெல்லாம் வந்து சேர்ந்து விடுவான். ஆனால் ஸ்வர்ணா என்னவோ அலுவலக வேலை பார்க்க வந்தது மாதிரி தெரியவில்லை. தன் இருக்கையில் அமர்ந்த அவள் ஏன் அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த பார்வையில் ஏதோ எதிர்பார்ப்பு இருந்தது. தானே சம்பிரதாயமாக பேச்சை துவங்குவது என்று முன் வந்தான் கார்த்திக். என்ன ஸ்வர்ணா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதா? அது என்னமோ உண்மைதான். வீட்டில் அப்பாவும் அம்மாவும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒரே தொணப்பு. உன்னை அனுப்பி வச்சா தான் என் கல்யாணத்தை பற்றி இந்த வீட்டில் பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு அண்ணனும் வருத்தப்படுறான். ஸ்வர்ணா தன் மனதை மறைமுகமாக வெளிப்படுத்தினாள். அடக்கடவுளே, ரொம்ப தொந்தரவு உங்களுக்கு, போலியாக பரிதாபப்பட்டான் கார்த்திக். ஆனால் அவங்க வருத்தப்படுறதுலேயும் நியாயம் இருக்கே. சட்டென்று கல்யாணத்தை முடிக்க வேண்டியது தானே. அவள் அவனை சற்று உற்று பார்த்தாள். அவனும் மிகவும் வெகுளித்தனமாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் தன் இடத்தை விட்டெழுந்து அவன் அருகே வந்தாள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கார்த்திக் என்றாள். சொல்லுங்க, ஏதாவது பண கஷ்டமா? எவ்வளவு வேணும்? பண கஷ்டம் இல்லை, மன கஷ்டம். ஓ,
அதுக்கு நான் எப்படி உதவ முடியும்? முடியும், உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். என்ன சொல்ல வரீங்க? என் மன கஷ்டத்தையும் நீங்கள் தான் போக்கணும். என் கஷ்டத்துக்கு பேர் காதல். அதுக்கு நீங்கள் தான் மருந்து தரணும். ஸ்வர்ணா, அதில்தான் கார்த்திக். என்ன கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் பேசுகிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்கன்னு உங்கள் வீட்டுக்கு தெரியுமா? உங்கள் அண்ணனுக்கு தெரியுமா? என் மன கஷ்டம் எனக்கு மட்டும்தானே, அவங்களுக்கு ஏன் தெரியணும்? சாரி ஸ்வர்ணா, நீங்கள் தப்பாக அப்ரோச் பண்ணுறீங்க. அப்பா அம்மா அண்ணன் கிட்ட சொல்லி உங்கள் வீட்டுக்கு முறையாக சம்மந்தம் பேச அனுப்பி வைக்கவா? நான்சென்ஸ். என்னோட மனநிலைமையை புரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறீங்களே. ஏன் உங்களுக்கு என்று கல்யாண ஆசை எதுவும் கிடையாதா? இருக்குது, ஆனால் யார் கூட என்பதிலே என் முடிவு வேறு. யார் அது? எனக்கு போட்டியா? ஸ்வர்ணாவின் குரலில் ஏமாற்ற அதிர்ச்சி நிரம்பி இருந்தது. அதை உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டாம். நாற்காலியை பின்னுக்கு உதைத்து தள்ளியபடி எழுந்தாள் ஸ்வர்ணா. நானே தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிறதோட அந்த போட்டிக்காரி தானே வந்து உங்ககிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன். அப்படியே சொன்னாலும் என்னோட அடுத்த சாய்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இல்லை. அதற்குள்ளாக அலுவலகத்துக்குள் ஊழியர்கள் வர ஆரம்பிக்க அவருடைய பேச்சும் அதோடு நின்றது. ஆனால் ஸ்வர்ணாவின் மனதில் பழிவாங்கும் உணர்ச்சி மேலோங்கி வருவதை கார்த்திக் உணர்ந்து கொண்டான். தான் பவித்ராவை மனமுடிக்க நினைத்திருப்பதை அவள் தெரிந்து கொண்டிருப்பாளோ என்றும் புரியவில்லை. அவ்வாறு தன்னுடைய விருப்பத்தை அவன் பவித்ராவிடம் தெரிவித்து அவளும் சம்மதம் தெரிவித்து விட்டாளானால் ஸ்வர்ணா ஏதாவது தகராறு பண்ணக்கூடும். அந்த தகராறு தனக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் பவித்ராவுக்கு ஏற்படுத்தலாம். ஏற்கனவே கணவனை பறிகொடுத்தவள், கலங்கிய சித்தத்தோடு இருப்பவள், குழந்தையும் பச்சிலம் பிறவி. அதன் நலனும் அவளுக்கு முக்கியம். ஜனகத்திடம் தன் விருப்பத்தை சொல்லியாயிற்று. அவளும் பவித்ராவிடம் போய் பேசுவாள். வருத்தம், சோகம் என்று சொல்லிக்கொண்டே 2 மாதமாக பவித்ரா வேலைக்கு வரவே இல்லை. நல்ல வேலையாக நண்பர்களின் ஆலோசனைப்படி கையிருப்பு விடுப்புகளை எல்லாம் அந்த 2 மாதத்தில் கரைத்தாள் அவள். இன்னும் விடுப்பு எடுக்க வேண்டியிருந்தாலும் லாஸ் ஆஃப் பேயில் கூட எடுத்துக்கொள்ளலாம், வேலை போகாது. ஆனால் ஸ்வர்ணா மட்டும் எப்படி அந்த அலுவலகத்திற்கு ஒரு திருஷ்டி பரிகாரமாக வந்து சேர்ந்தாள்? இத்தனைக்கும் எல்லோரையும் போலவே பொதுவாகவே பிறரிடம் பழகியும் வந்தாள். அவள் மனதில் கார்த்திக் மீது காதல் எப்படி வந்தது? அது எத்தனை நாளாக அவளுடைய மனதில் ஊறி இருந்ததோ? அவளுக்கே தெரியுமோ தெரியாதோ? இன்று தன் மனசை அவள் வெளியிட்டு விட்டாள். சகோதர பழக்கம் என்பது சொல்லப்படாத எழுதப்படாத ஒரு நியதியாக அந்த அலுவலகத்தில் நிலவி வந்ததால் அதை அவள் சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. தகுதி வாய்ந்த பிரம்மச்சாரி என்ற வகையில் தான் கார்த்திகை அவள் மனசில் வரிந்திருக்கிறாள். மிக எளிதில் அவன் சம்மதித்து விடுவான் என்று எதிர்பார்த்ததில் தான் தவறு நிகழ்ந்து விட்டிருக்கிறது. அவன் தன்னுடன் அத்தனை நாள் பழகி வந்ததில் காதல் தான் மறைமுகமாக இருந்தது என்று அவள் தப்பு கணக்கு போட்டுவிட்டாள். அவன் அவ்வப்போது செய்து வரும் உதவிகள் எல்லாருக்கும் செய்வது போலத்தான் என்று உணர்ந்து கொள்ளாமல் அது தனக்கு மட்டும் பிரத்யேகமாக காட்டப்பட்ட அன்பு என்றும் தவறாக கணக்கு போட்டுவிட்டாள். அவளுக்கு தன் மனதை வெளிப்படுத்திவிட்ட அதே வேகத்தில் பவித்ராவை விரைவில் திருமணம் செய்து கொண்டு ஸ்வர்ணாவின் கற்பனைக்கும் வக்கிரத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தான் கார்த்திக். ஜனகம் படியேறினாள். காலிங் பெல்லை அமக்கினாள். ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு நிழலாய் வாசல் பகுதிக்கு வந்தாள் பவித்ரா. வா ஜனகம் என்று வார்த்தைகளில் உயிரே இல்லாமல் வரவேற்றாள். நட்பாக சிரித்தபடி உள்ளே நுழைந்த ஜனகம் நாற்காலியில் அமர்ந்தாள். அதுவரை கடமையே கண்ணாக தன் போக்கில் விளையாடி கொண்டிருந்த சைந்தவி திரும்பினாள். அதன் கருவிழிகளும் சுருட்டை முடியும் அப்படியே வசீகரித்தன. தாவி போய் அள்ளி கொண்டாள் ஜனகம். வீட்டிற்குள் இருந்ததாலும் கோடை வெப்பம் காரணமாகவும் ஜட்டி மட்டும் போட்டு விட்டிருந்தாள் பவித்ரா. அந்த பஞ்சு உடம்பும் பால் மனமும் ஜனகத்தை அப்படியே கிரங்கடித்தன. த என்று எச்சில் ஒழுக ஜனகத்திடம் ஏதோ பேச முயன்றாள் சைந்தவி. ஏற்கனவே அவளை 4-5 முறை பார்த்து பழகி கொஞ்சிய அனுபவத்தில் ஜனகத்திடம் அவள் மிகவும் சிநேகமாக இருந்தாள். கண்கள் வழியாக வெளிப்பட இருந்த சோகத்தை ஜனகம் உள்ளுக்குள் இழுத்து கொண்டு மனசிலேயே இருத்தி வைத்தாள். இந்தா ஜனகம், பவித்ரா திடீர் குளிர்பானம் ஒன்றை கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள். தோழியர் இருவரும் பொதுப்படையாக பேசிக்கொண்டார்கள். அலுவலகம், அரசியல், சினிமா. கார்த்திக் உன்னை ரொம்ப விசாரிச்சார் பவித்ரா. ஜனகம் மனசுக்குள் பிரார்த்தித்து கொண்டே ஆரம்பித்தாள். எப்படி இருக்கார் அவர்? பவித்ரா இயல்பான ஆர்வத்துடன் கேட்டாள். இடிஞ்சு போயிருந்த என்னோட அம்மா அப்பாவுக்கு தான் அவர் எவ்வளவு ஆறுதலாக இருந்தார். என்னவோ தெரியவில்லை, சைந்தவியும் அவர்கிட்ட ஒட்டிண்டா. இதை கேட்ட ஜனகம் உற்சாகமானாள். தான் வந்த காரியம் வெகு எளிதில் முடிந்துவிடும் என்றுதான் எதிர்பார்த்தாள். சமீபத்தில் 4-5 முறை உன்னை மாதிரியும் பிற நண்பர்கள் மாதிரியும் அவரும் வந்திருந்தார். ஒவ்வொரு தரமும் சொல்லி வச்சாப்புல எங்க யார்கிட்டையும் இருந்தாலும் அவர் வந்ததும் உடனே அவர் மேல தாவிடுறா சைந்தவி. வெகுளித்தனமாக பேசினாள் பவித்ரா. ஜனகம் மனசுக்குள் கணக்கு போட்டு கொண்டாள். கார்த்திகை சைந்தவிக்கு பிடித்திருக்கிறது. அது ஒரு குழந்தைத்தனமான தாவல் தான் என்றாலும் எந்த குழந்தையுமே ஈர்ப்பு எதுவும் இல்லாமல் யாரிடமும் தாவாதே.
குழந்தையின் இந்த செயலால் பவித்ராவின் பெற்றோருக்கு கார்த்திக் மீது விசேஷ அபிமானம் விழுந்திருக்கும். பவித்ராவும் அவனை பற்றி உயர்வாகவே நினைக்கிறார். தான் கொண்டு வந்திருந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து ஒரு பிஸ்கெட்டில் ஒரு துண்டை உடைத்து சைந்தவின் வாயில் ஊட்டினாள் ஜனகம். சமத்து குழந்தை அது. அப்படியே பேக்கெட்டை பற்ற தாவாமல் அமைதியாக ஜனகம் உடைத்து கொடுத்த பிஸ்கெட் துண்டை ருசித்து சாப்பிட்டது. கைகளையும் தட்டியது, பாராட்டு போல. அடே, இதே பிராண்ட் பிஸ்கெட்டு தான் கார்த்திக்கும் வாங்கி வருவார் என்று ஆச்சரியப்பட்டாள் பவித்ரா. அவர் சொல்லித்தான் வாங்கிட்டு வரியா ஜனகம் என்று கேட்டாள். வியந்தாள் ஜனகம். சாதகமான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருகிறது. மெல்ல ஆரம்பித்தான். கார்த்திக் மிகவும் வருத்தமாக இருக்கிறார் பவித்ரா. உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு தன்னையே பாதித்தது போல உணர்கிறார். தினமும் உன்னை பற்றியும் சைந்தவியை பற்றியும் ஒரு தரமாவது பேசுகிறார். நீ சீக்கிரம் ஆஃபீஸுக்கு வந்து வழக்கம் போல வேலை பார்க்கணும்னு விரும்புகிறார். அவர் மட்டுமில்லை, நாங்கள் எல்லாருமே. வரணும் ஜனகம். எனக்கும் ஒரு டைவர்ஷன் தேவை. போதும் இந்த தனிமை. என் சோக முகத்தை பார்த்து பார்த்து சைந்தவிக்கு அழுத்து விட்டது. அதனால தான் நீங்கள்லாம் வந்தால் உடனே உங்ககிட்ட ஒட்டிக்கிறா. அவங்களுக்காகவாது நான் ஆஃபீஸ் வரணும். சோக முகமுடியை கழற்றி விட்டு சந்தோஷ முகமுடியை நான் போட்டுக்கணும். பவித்ரா திடமாக சொன்னாள். வா, ஆவலுடன் குவினாள் ஜனகம். நாளைக்கே வா, எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். சம்பிரதாயங்களில் எல்லாம் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படாதே. நார்மலாக இரு. சாந்து போட்டு வச்சுக்கோ. பவித்ரா தன்னை கோபிப்பாளோ என்ற பயத்துடன் அவளை ஏறிட்டு பார்த்தாள் ஜனகம். பவித்ராவின் கண்கள் வற்றியிருந்தன. அகத்தின் சோகத்தை முகம் காட்டியது. வரேன், நிச்சயம் வரணும். எனக்கும் ஒரு மாறுதல் வேணும் என்றாள். ஜனகத்துக்கு மனசு குளிர்ந்தது. மறுபடியும் உன்னை பழையபடியே பார்க்க நாங்கள்லாம் ஆவலா காத்துருக்கோம். கார்த்திக் கூடுதலாகவே. அவளை சற்றே உறுத்து பார்த்தாள் பவித்ரா. பிறகு மனசை சமாதானப்படுத்தி கொண்டாள். எல்லாத்துக்கும் முன்னால ஓடி வந்து உதவி பண்றவர் அவர். ராஜசேகர் இருந்தபோது போலீஸ் கேஸ், நஷ்ட ஈடு, அலுவலக நிலுவைத் தொகை என்று எல்லா விஷயங்களிலேயும் பெரிதும் உதவினார். அதுக்கு முன்னாலே என் கல்யாணத்துக்கும் கான்ட்ராக்டர், புரோகிதர், மண்டபம், லைட் மியூசிக் என்று எல்லா சமாச்சாரங்களையும் கவனித்து கொண்டவர். ராஜசேகருக்கு ரொம்பவும் பிடித்து போனவர். அந்த சமயத்தில் கார்த்திகனுடைய எண்ணத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்றே ஜனகம் முடிவு செய்தார். இப்போதைக்கு அவன் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்து கொண்டிருக்கிறாள். அலுவலகம் வந்ததும் இயல்பான பழக்கத்தில் அவன் மீது அபிமானமும் அவன் தனக்கு நல்ல ஒரு துணையாக இருப்பான் என்ற எண்ணமும் வலுக்கக்கூடும். பவித்ரா அலுவலகம் வந்தாள். ஆரம்பத்தில் அவனிடம் மிகவும் தயங்கி தயங்கி பேசிய தோழர்களுக்கு அவள் கலகலப்பாக பேச ஆரம்பித்த போது மனசு லேசாகிவிட்டது. ஆனாலும் ஒரு சோக இழை அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டு தான் இருந்தது. நாட்கள் கடந்தன. அன்று அலுவலகம் முடியும் சமயம். ஜனகம் பவித்ராவிடம் வந்தாள். நீ இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வீட்டுக்கு போகலாமா? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் என்றாள். பவித்ரா அவளை நிமிர்ந்து பார்த்தாள். சற்று தொலைவில் தன் இருக்கையில் அமர்ந்தபடி இவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். பவித்ரா அவனையும் கவனித்தாள். சில நாட்களாகவே அவன் தன்னிடம் நெருக்கமாக பேசாததை அவள் கவனித்து வந்திருக்கிறாள். எதற்காகவோ அவன் தயங்குகிறான். ஆனாலும் ஜாடை மாடையாக அவனுடைய கரிசனமும் ஆதரவும் பேச்சும் தன் வாழ்வில் இடம்பெற அவன் முயற்சிக்கிறானோ என்ற சந்தேகத்தையும் அவளுக்கு ஏற்படுத்தியிருந்தன. அதற்கு முன் அவன் பழகிய விதத்திற்கும் இப்போது பழகும் விதத்திற்கும் கதகதப்பான அரவணைப்பு சூடு இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். அலுவலகத்திலிருந்து ஜனகமும் பவித்ராவும் புறப்பட்டார்கள். பக்கத்திலேயே இருந்த ஒரு பூங்காவிற்குள் நுழைந்தார்கள். சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார்கள். பவித்ரா, குழந்தை எப்படி இருக்கா? அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாளா? ஜனகம் கேட்டாள். பட்டென்று உடைந்தாள் பவித்ரா. ஆமா ஜனகம், அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியல. ஆனாலும் வீட்டில் ஏதோ மிஸ்ஸிங் அப்படிங்கிறத உணராம இல்லை. எதனால இந்த இழப்புன்னு அவளுக்கு தெரியாது. பழக்கப்பட்ட ஒரு குரல் திடீர்னு வீட்டில் ஒலிக்கிறதில்ல. பழக்கப்பட்ட ஒரு ஆண் கரம் இப்போ தன்னை தூக்கி கொஞ்சறதில்ல, சிரிப்பு காட்டுறதில்ல. இந்த இடைவெளியை நீ மூடத்தான் வேணும் பவித்ரா. நீ சுலபமாக சொல்லிட்டே ஜனகம். ஆனால் சைந்தவின் எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். நான் மறுபடியும் ஆஃபீஸ் வந்த இந்த சில மாசத்துல கார்த்திக் என்கிட்ட பழகிறதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுது. அது எதனால, அதனோட அர்த்தம் என்னங்கிறத என்னால் யூகிக்க முடிஞ்சது. நீ சொல்ல வந்த இடைவெளி நிறைவும் அவரை வச்சுதான். கரெக்டா? சரிதான் பவித்ரா. நான் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயார். ஆனால் சைந்தவிக்கு எந்த பாதிப்பும் வர்றதை நான் சுத்தமாக விரும்ப மாட்டேன். கார்த்திக் ஒரு டீசன்ட் ஜென்டில்மேன். சுமார் 7 வருஷ பழக்கத்தில் அவர் நாகரிகமாக நடந்துக்கிறத தவிர வேற விகல்பமாக அவர் பழகி நான் பார்த்ததே இல்லை. அது மட்டுமல்ல, என் பெற்றோரிடம் அவர் நல்ல அபிமானம் பெற்றுவிட்டவர். ஜனகம் மகிழ்ச்சியுடன் அவளை பார்த்தாள். எல்லாம் சரி, ஆனால் சைந்தவி, அவளுடைய எதிர்காலம்? எனக்கும் கார்த்திக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளால் அவள் எந்த வகையிலும் பாதிக்கப்படுவதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. பவித்ராவின் கண்களில் நீர். அப்பாடா, இந்த அளவுக்கு அவள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன் எண்ண ஓட்டத்திலேயே நீந்தி வருவாள் என்பதை ஜனகம் எதிர்பார்க்கவில்லைதான். கார்த்திக் மனிதாபிமானம் அதிகமாக உள்ளவர். மனித உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பவர்.
எந்த சந்தர்ப்பத்திலும் சைந்தவிக்கு எந்த குறையும் வராதபடி பார்த்து கொள்வார். நல்ல வேளையாக நீ 10ஆம் பசலித்தனமாக பழைய சம்பிரதாயங்களை உடைச்சுக்கிட்டு வர்றேன்னா அதுக்கு தகுந்த மதிப்பை அவர் நிச்சயம் கொடுப்பார். சைந்தவியை பற்றி இனி நீ கவலைப்பட வேண்டியிருக்காது. அது அவரோட குழந்தையாகவே தான் வளரும். நீ வேணா பாரே. ஜனகம் பவித்ராவின் வாழ்வு மீண்டும் மலரப்போவதை நினைத்து மகிழும் நல்ல தோழியாக பேசினார். பவித்ராவின் கண்களில் அப்போது லேசான சந்தேகம் நிழலாடத்தான் செய்தது. இப்போ ஒரு வேகத்துல உணர்ச்சி வசப்பட்டு கார்த்திக் முடிவு எடுத்திருந்தார்னா அது சீக்கிரமே ஆவியாகி போற பெட்ரோல் மாதிரி தான். அது இல்லாம சைந்தவியின் எதிர்காலத்தை மனசில் வச்சு முடிவு எடுத்திருந்தார்னா அது நிலைச்சு நிற்கும். என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் அனுதாபம் காட்டுறதை விட என் சைந்தவிக்கு நல்ல தகப்பனாக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். எனக்கு என்னவோ கார்த்திகால உன் குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு தான் தோணுது. ஒன்று செய், சைந்தவிக்கிட்டேயே இந்த பிரச்சனையை விட்டுடு என்றாள் ஜனகம். என்ன உளற? குழப்பமாக கேட்டாள் பவித்ரா. சைந்தவிக்கிட்டேயா? இன்னும் சரியா ஒரு வார்த்தை கூட பேச வரல அவளுக்கு. ஜனகத்தை அவள் வித்தியாசமாக பார்த்தாள். நான் இன்னும் பழைய மட்டை தான், மறக்க வேண்டிய சம்பிரதாயங்களில் ஊறி போனவர். ஆனாலும் உனக்கும் சைந்தவிக்கும் ஒரு வாழ்வாதாரமாக கார்த்திக் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட கார்த்திக்கோட மனசு சொன்னேன். நான் பழைய சம்பிரதாயத்தில் இன்னும் ஊறிக்கிட்டு இருக்கிறவன்னு ஏன் சொன்னேன்னா, இந்த திட்டத்துக்கு சீட்டுக்குலுக்கி போட்டு சைந்தவியே எடுக்க சொல்லலாம். அந்த குழந்தையின் தீர்ப்பையே தெய்வத்தின் தீர்ப்பாக நாம் வச்சுக்கலாம். ஜனகம் தயங்கி சொன்னாள். எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை ஜனகம். ஆனால் நீ சொல்கிறதுக்காக வேணும்னா அப்படி செய்து பார்க்கலாம். ஆனால் அந்த குழந்தையின் எதிர்காலம் என்னோட மறுமணத்தால் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது. அவ்வளோதான் தீர்மானமாக சொன்னாள் பவித்ரா.